ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்தவித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 38ஆம் நாள் தொடக்கம். அப்பொழுது முன் விவரித்த பிரகாரம் பிண்டாண்டமாய் முட்டை வடிவமாய் வெளியில் தள்ளி நிற்கின்ற உலகத்தில் தன்னில் இருக்கின்ற ஜீவசக்தி தன் உள்ளிலிருந்து விட்டு போகாமல் வெளியில் தள்ளி நிற்கிற உலகத்தில் பிண்டாண்டமாய் இருக்கிற உலகமாகிய வெளியினுள்ளில் பிரதிபிம்பித்து காண்கிறதாகும். நாம் காண்கின்றதும் கேட்கின்றதும் அறிகின்றதுமாகிய எல்லா நிலைமைகளும் இவைகளுக்கெல்லாம் காரணம் மனமாகும். அந்த மனமாகும் விஸ்வம்பரனாய் இருக்கிற விஷ்ணு. அந்த விஸ்வம்பரனாய் இருக்கின்ற விஷ்ணுவாகும் ரஜோகுணம். அது எதனால் என்றால் ராஜ்யம் பரிபாலிக்கின்றவருக்கு ராஜா என்று சொல்லுகிறது. காரணம், அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா பரிபாலன அதிகாரங்களும் ராஜாவுக்கு இருக்கிறது. அதே பிரகாரம் விஸ்வத்தை, அதாவது உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற இதனை கொண்டு மனமாயிருக்கிற விஷ்ணுவுக்கு விஸ்வம்பரன் என்று பெயர். அப்பொழுது விஸ்வமாகிய உலகுக்கு ராஜா மனமாயிருக்கின்ற விஷ்ணுவாகும். அதனால் பரிபாலன தன்மையாய் இருக்கின்றதோ யாருக்கு இருக்கின்றதோ அவராகும் ராஜா. தவிர விஷ்ணுவென்றும் சிவன் என்றும் சங்கற்பித்து எழுதியதான படங்களில் சித்திரத்தை பார்த்தால் விஷ்ணு என்பது அனந்த சயரனாய் கிரீடாதிபதியாய் முத்து மாலை கங்கணம் முதலிய ஆபரணங்கள், அதாவது நகைகளும் பட்டு வஸ்திரங்களும் தரித்து சர்வ அலங்கார போஷனாகி மனைவிமார்களான லக்குமி ஷம இவரோடும் பரிவாரங்களாகிய தும்புரு நாரதர், வீணா நாரதர், கருடன் முதலியவர்களோடும் மிகவும் ரஜோ குணமூர்த்தியாய் காணப்படுகிறது. அதல்லாமல் கிரீடம் ராஜாக்களுக்காகும். அதனால் ரஜோகுணம் விஷ்ணுவாகும். தவிர நீ ரஜோகுணம் கொண்டு சிருஷ்டி கர்த்தனாய் பிரம்மா என்றும் சொல்லுகிறீர். அதுவும் சரியாகும். அது எப்படி என்றால் ரஜோகுணமாய் இருக்கின்ற மனதாகிய விஷ்ணு சுக்கிலமாகும். அந்த சுக்கிலத்தை கொண்டாகும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சிருஷ்டிக்கின்றது. அது எவ்விதம் என்பதற்கு உதாரணம், வாளியினால் ராமன் வாழையை வெட்டினான் என்கிற வாசகத்தில் ஒரு காலும் வாள் ராமன் ஆகிறதில்லை. வாள் என்று சொல்லுவது ஒரு வஸ்துவாகும். வாழை என்ற வஸ்துவை வாள் என்கிற வஸ்துவை கொண்டு ராமன் வெட்டியதாகும். வாள் என்றும் வாழை என்றும் உள்ள வஸ்துக்கள் இல்லை என்றால் வெட்டுகின்ற தொழில் இல்லை. இப்படியேதான் ரஜோகுணம் என்று சொல்லுகிற விஷ்ணு என்ற சுக்கிலம் ஒரு வஸ்துவாகும். அந்த சுக்கிலமாய் இருக்கிற வஸ்துவை கொண்டாகும் சிருஷ்டிகள். அந்த வஸ்து இல்லை என்றால் சிருஷ்டி இல்லை. சிருஷ்டிக்கின்றது அகங்காரமாயிருக்கிற பிரம்மாவாகும். அந்த அகங்காரம் இல்லை என்றால் சம்போகம் என்கிற புணர்ச்சி இல்லை. அந்த அகங்காரம் உண்டாயிருந்தும் மனம் இல்லையானால் சம்போகமாகின்ற புணர்ச்சி உண்டாகிறதில்லை. மனமாகிய சுக்கிலம் நிமித்தம் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சம்போகமாகின்ற தொழிலினால் மேற் சொன்ன ரஜோகுணமாயிருக்கின்ற சுக்கிலத்தை கொண்டு சிருஷ்டிக்கின்றது. இதனால்தான் ரஜோகுணம் கொண்டு பிரம்மா சிருஷ்டிக்கிறது என்று சொல்லுகிறது. ஆகையினால் பிரம்மா ரஜோகுணம் அல்ல, தாமச குணமாகும். சிவன் என்பது தாமச ராஜச குணங்களை விட்டு சுத்த சாத்வீகம் என்றும் மாத்திரமாகி சடை, முடி,
மர உரி, திருநீரு, உத்ராட்சம், அதாவது ருத்ராட்சம் தரித்து மௌனியாகி எப்பொழுதும் தபோனிஷ்டையாய் யாதொரு அலங்காரமும் இல்லாமல் காணப்படுகிறது. அது சாத்வீக குணமாகும். அதாவது சிவனாய் இருக்கிற ஜீவனாகும். இந்த ஜீவனாகும் ரட்சிக்கின்றது. இதை கொண்டாகும் சத்துவ குணம் கொண்டு ரட்சகர்த்தா, அதாவது பரிபாலன கர்த்தா விஷ்ணு என்று சொல்லுகிறது. அதனால் மனமாகின்ற விஷ்ணு ரட்சிக்க வேண்டுமென்றால் ஜீவன் வேண்டும். ஜீவனை கொண்டாகும் மனமாகிய விஷ்ணு ரட்சிக்கின்றது. ஜீவன் இல்லை என்றால் யாதொன்றும் இல்லை. ரஜோகுணமாயிருக்கின்ற மனதிலிருந்து போதமாயிருக்கின்ற அகங்காரம் உண்டாகின்றது. அந்த போதமாயிருக்கின்ற அகங்காரத்தை சாத்விகமாயிருக்கின்ற ஜீவன் ரட்சிக்கின்றது. அது எந்த விதத்தில் என்றால், மனதாகிய ரஜோகுணத்தை கொண்டு சம்போகம் நிமித்தம் அகங்காரமாயிருக்கின்ற இக்காணுகின்ற ஜடத்தை சிருஷ்டித்தது. இந்த ஜடத்தை சாத்விகமாயிருக்கிற ஜீவனாகும் ரட்சிக்கின்றது, அதாவது காப்பாற்றுகிறது. அது எப்படி என்றால், சம்போக நிமித்தம் ரஜோகுணமாயிருக்கிற சுக்கிலத்தால் அகங்காரமாய் போதமாயிருக்கிற ரூபத்தை சிருஷ்டிக்கிறது. அதாகும் ஜனித்து விழுந்ததாகிய குழந்தை. அந்த குழந்தைக்குள்ளில் ஜீவனாயிருக்கிற சாத்வீக குணம் இல்லை என்றால் அது பிணமாகிறது. அதனால் ஜீவனுடைய சக்தியாயிருக்கிற வாயு இருக்கும் பொழுது ஜீவன் உண்டென்றும் சொல்லுகிறது. அந்த ஜீவனாகி வாயுவாகி சாத்வீகமாயிருக்கிற சிவனிலிருந்து ரஜோகுணமாய் இருக்கிற மனம் உற்பவித்தது. அதனால் சாத்வீகத்திலிருந்து ராஜசம் உண்டானதென்றும் சொல்லுகிறது. சாத்வீக குணமாயிருக்கிற ஜீவனுடைய சலனமாகிய வாயு என்ற வஸ்துவை கொண்டு காப்பாற்றி வருகிறது. அந்த ராஜசமாகும். இதனால்தான் சத்துவ குணம் கொண்டு ரட்சகர்த்தா என்று விஷ்ணுவை சொல்லுகிறது. தமோ குணத்தால் சம்கார ருத்ரனாகும் என்று சிவனை சொல்லுகிறது. அது எவ்விதம் என்றால், தமோ குணத்தால் சிவன் சம்சார ருத்திரனாய் தீருகிறது. அதாவது ஆத்மாவாகி ஜீவனாகி வாயுவாகி தேஜஸாயிருக்கிற வஸ்துவாகும் சிவன். ருத்ரன் என்பதில் ரூகாரம் என்பது தேஜஸ், அது அக்னியாகும். அந்த அக்னி திரவித்து நசிக்கின்றது. அதற்காகவும் ருத்ரன் என்று சொல்லுகிறது. ஆகையினால் முன் சொன்ன சிவனாகி தேஜஸாகி இருக்கின்ற வஸ்து திரவித்து நசித்து கொண்டு இருக்கிறதனால் ருத்திரன் என்று சொல்லுகிறது. அதற்கு காரணம் தமோ குணமாயிருக்கின்ற அந்தகாரமாகும். அந்த அந்தகாரமாகும் அகங்காரம். அந்த அகங்கார நிமித்தம் தன்னைத்தான் அறியாமல் அது வேண்டும் இது வேண்டும், நான் உயர்ந்தவன், ஸ்தானி மானி என்று இவ்விதத்திலுள்ள துரபிமானத்தால் மோகாந்தகாரர்களாகி ஜீவனாகி தேஜஸாகி இருக்கிற வஸ்து திரவித்து அதோகதியாகி ஜனங்கள் நசித்து போகின்றார்கள். இதனால்தான் சிவன் ருத்ரனாக ஜனித்து சம்காரம் செய்கிறது என்று சொல்லுகிறது. இவ்விதமல்லாமல் நம்மிலிருந்து வேறிட்டு ஒரு சிவன் ருத்ரனாக ஜனித்து வந்து நம்மை கொள்ளுகிறதில்லை. நம்மில் இருக்கிற ஜீவனாய் வாயுவாகி பிரகாசமாயிருக்கிற வஸ்து அகங்கார நிமித்தம் தன்னை தான் அறியாமல் முன் சொல்லிய துரபிமானமாகிய விசாரங்களால் நசித்து போகின்றதாகும். அதுவுமல்லாமல் உலகத்தில் பிரதிஷ்டாதிகள் செய்து பூஜித்து வருகிறார்கள். இவைகளை பார்க்கும் பொழுது தமோகுணம் பிரம்மாவும் ரஜோகுணம் விஷ்ணுவும் சத்துவ குணம் சிவனுமாகும் காண்கின்றது. ஏனென்றால் பிரம்மாவை உலகத்தில் எவரும் பூஜிக்கிறதாய் காணுகிறதில்லை. விஷ்ணுவையும் சிவனையும் மாத்திரமே பூஜித்து வருகிறார்கள். ரஜோகுணம் பிரம்மாவாய் இருந்தால் கட்டாயமாய் பிரம்மாவையும் பூஜிக்க வேண்டியதாகும். அவ்விதம் உலகத்தில் தமோ குணத்தை யாரும் பூஜிக்கிறதில்லை. ரஜோகுணத்திற்கும் சத்துவ குணத்திற்கும் மாத்திரமே பூஜிக்கிறதாக காணுகிறது. அது எதை கொண்டென்றால்
ரஜோகுணம் ராஜாவா இருக்கின்றதனால் ராஜாவை பூஜிக்க வேண்டும். ஏனென்றால் ராஜாவென்பது ரட்ச கர்த்தாவாகின்றது. அதுகொண்டு ரட்சிக்கிற ராஜாவை சாதாரணமாய் பூஜித்து வருகிறது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.